அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃபார்மல் சார்ஜ், அதாவது முறைசார் மின்சுமைனா என்ன, இந்த முறைசார் மின்சுமையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த முறைசார் மின்சுமையிலிருந்து போட்டித் தேர்வுக்கு எத்தகைய கேள்விகள் இதுவரை கேட்கப்பட்டுள்ளன, நம்ம போட்டித் தேர்வுக்கு எவ்வாறு தயாராவது என்பதனை பற்றி இந்த காணொளியில் காண்போம். கார்பன் டை ஆக்சைடுடைய முறைசார் மின்சுமையை நம்ம கண்டுபிடிப்போம். கார்பன் டை ஆக்சைடுக்கு லூயிஸுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். கார்பனுக்கு இணைதிறன் கூட்டில் 4 எலக்ட்ரான் இருக்கும், ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான் இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கு, அப்போ 12 எலக்ட்ரான் ப்ளஸ் 4 எலக்ட்ரான், மொத்தம் 16 எலக்ட்ரான். கார்பன் எடுத்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் எடுத்துக்கிடுவோம். இப்போ 2க்கு இடையில் பிணைப்பை உருவாக்குவோம். ஒரு பிணைப்புக்கு எத்தனை எலக்ட்ரான்? ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான். அப்போ இங்கே எத்தனை பிணைப்பு இருக்குது? 2 பிணைப்பு இருக்குது. அப்போ எத்தனை எலக்ட்ரான் போயிடுச்சு? 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ 4 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 12 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 12 எலக்ட்ரானை இதில் 3 எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம், அதில் இருந்து என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் போடுவோம். 2 4 6, அதாவது ஒரு அணுவுக்கு ஆக்டன் ரூல் படி 8 எலக்ட்ரான் வரணும். அடுத்து 2 4 6 என்ன செஞ்சிருச்சு, எலக்ட்ரானை போட்டாச்சு. இப்போ ஆக்டன் ரூல் எண்ம விதிப்படி 8 எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க, 2 4 6, பிணைப்பு எலக்ட்ரான் 2, எத்தனை ஆயிடுச்சு? 8 ஆயிடுச்சு. இந்த ஆக்சிஜனுக்கு 8 ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8 எலக்ட்ரான், இங்கேயும் 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. ஆனால் கார்பனுக்கு பாருங்க, இங்கே 2 4 தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், கார்பனுக்கு 8 எலக்ட்ரான் வரணும். அப்படிங்கும்போது என்ன செய்யணும் கேட்டால் இந்த எலக்ட்ரானை நகர்த்தி இங்கே பிணைப்பாக்குவோம். ஸோ 2 எலக்ட்ரானை இப்போ நகர்த்தி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால் பிணைப்பாகியிருக்கேன். இப்போ 8 எலக்ட்ரான் வருதான்னு பார்க்கலாமா? பாருங்கள், 2 4 6 8. ஸோ ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஆக்சிஜனுக்கு பாருங்கள், 2 4 6 8 எலக்ட்ரான், அங்கேயும் 8 எலக்ட்ரான் இருக்குது. கார்பனுக்கு 2 4 6 8 எலக்ட்ரான். ஸோ என்ன செஞ்சிருச்சு, கரெக்டாக எண்ம விதிப்படி ஒரு கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. சரி, இதை வேறு விதமாக அந்த ஆக்சிஜன்லேருந்தும் நகர்த்தி வேறு விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் வருதா அப்படிங்கிற பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், 2 4 6 8 கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே 2 4 6 தான் இருக்குது. அந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8 கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், அந்த பக்கத்தில் உள்ள ஆக்சிஜன் இங்கே பிணைப்பாக மாற்றலாம். இப்போ பாருங்கள், ஆக்சிஜனுக்கு 2 4 6 8, இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8, கார்பனுக்கு 2 4 6 8. அப்போ எல்லாமே எண்ம விதிப்படி சரியாக இருக்குது. இப்போ 2 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இந்த 2 விதமான ஸ்ட்ரக்சரில் எந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளுக்கு முறைசார் மின்சுமை தேவைப்படுது. அப்போ முறைசார் மின்சுமைனா என்ன அப்படின்னா, ஒரு அணுவின் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் அந்த அணுவுக்கு லூயிஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட எலக்ட்ரானுக்கும் இடையே ஆன மின்சுமை வேறுபாடைத்தான் நம்ம முறைசார் மின்சுமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த முறைசார் மின்சுமை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாமா? முறைசார் மின்சுமை ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு NV மைனஸ் NL ப்ளஸ் NB பை 2. அப்போ NVன்னா என்ன? அதாவது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ அந்த அணு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அணுவினுடைய மொத்த இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறணும். அதுதான் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். அடுத்து நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பான் பேர்னா என்ன, லோன் பேர்னா என்ன. அதாவது பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பான் பேர் எலக்ட்ரான், பிணைப்பில் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லோன் பேர் எலக்ட்ரான். அப்போ
அந்த அணு எந்த அணு கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த அணுவினுடைய லோன் பேர் எலக்ட்ரானை இங்கே போட்டுரும் ப்ளஸ் என்பினா நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான், அதாவது பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பை 2. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் முறைசார் மின்சுமையை கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம முறைசார் மின்சுமையை 2 அமைப்புக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஆக்சிஜன் ஒன்று வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு முறைசார் மின்சுமை கண்டுபிடிப்போம். ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு, அதாவது ஆக்சிஜனுடைய இணையரன் எலக்ட்ரான் எத்தனை? 6 எலக்ட்ரான். அப்போ 6 மைனஸ் லோன் பேர் எத்தனை இருக்கு பாருங்க, தனித்த எலக்ட்ரான் 2 தான் இருக்கு. அப்போ 2 ப்ளஸ் பிணைப்பு எலக்ட்ரான் எத்தனை? 2 4 6. ஒரு பிணைப்புக்கு எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். அப்போ 6/2 எவ்வளோ வருது? 3. 3 + 2 5. அப்போ 6 - 5 ஈக்குவல் டு +1. அப்போ ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு இதுக்கு? +1. இந்த ஆக்சிஜனுக்கு பார்க்கலாமா? ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு இணையதள எலக்ட்ரான் 6 தான். 6 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் எத்தனை? 2 4 6. 6 லோன் பேர் இருக்குது. 6 ப்ளஸ் பான் பேர் எத்தனை? ஒரே பிணைப்பு தானே இருக்குது, 2 எலக்ட்ரான். 2/2 எவ்வளோ வருது? 1. அப்போ 6 மைனஸ் 7 ஈக்குவல் டு -1. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு எவ்வளோ வருது? -1 வருது. கார்பனுக்கு பார்க்கலாமா? பாருங்க, கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 4. 4 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கா? இல்லை, லோன் பேர் எலக்ட்ரான் இல்லை. அப்போ 0 ப்ளஸ் பிணைப்பு எலக்ட்ரான் 2 4 6 8. 8/2 எவ்வளோ வருது? 4 வருது. அப்போ 4 - 4 ஈக்குவல் டு 0, 0. அப்போ ஃபார்மல் சார்ஜ் 0. இந்த ஆக்சிஜனுக்கு +1, இந்த ஆக்சிஜனுக்கு -1, கார்பனுக்கு 0. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜனுக்கு பார்ப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 6 தானே? சரி, 6 மைனஸ் அடுத்து என்ன செய்யணும்? லோன் பேர் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். எத்தனை லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது? 2 4 ப்ளஸ் பான் பேர் எலக்ட்ரான் 2 4/2 எவ்வளோ வருது? 2 4 2 6. 6 - 6 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு? 0. அடுத்து ஆக்சிஜனுக்கு, அந்த ஆக்சிஜனுக்கு பார்ப்போமா? இது வந்து ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஆக்சிஜன் நோட் பண்ணிக்கிறேன். இது அடுத்த ஆக்சிஜன் ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு அதே மாதிரி 6. சேமாக தான் இருக்குது. 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 2 பிணைப்பு. அதே மாதிரி 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 2 பிணைப்பு. கண்டிப்பாக 0 தான் வரணும், இருந்தாலும் பார்த்துருவோம். 6 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் 4 ப்ளஸ் பான் பேர் எலக்ட்ரான் 4/2 எவ்வளோ தான் வருது? ஸோ 0 தான் வருது. அப்போ இதுக்கும் 0. கார்பனுக்கு ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே 0 வந்துச்சு, அங்கே எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கார்பனுடைய ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு கார்பனுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டோம். இணையதளம் கூட்டில் 4 எலக்ட்ரான் இருக்கும். 4 மைனஸ் லோன் பேர் இருக்கா? இல்லை, ப்ளஸ் பிணைப்பு எலக்ட்ரான் 2 4 6 8/2 எவ்வளோ வரும்? 4 வரும். அப்போ 0. அப்போ இதுக்கும் 0. இப்போ பாருங்கள், 2 ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். அங்கே வந்து எல்லா அணுவுக்கும் ஃபார்மல் சார்ஜ் வந்து முறைசார் மின்சுமை வந்து 0வாக இருக்குது. இங்கே +1 -1 0வாக இருக்குது. இந்த ஃபார்மல் சார்ஜை பொறுத்தளவில் எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் தான் ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர்.
அப்படி இல்லை அப்படின்னா முறைசார் மின்சுமை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டத்துக்கு மைனஸ் வர்றது மாதிரி இருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ இதுதான் ப்ரிஃபரன்ஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடு இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு. இப்போ முறைசார் மின்சுமைனா என்ன அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முறைசார் மின்சுமை எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஏஐபிஎம்டியில் 1998 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால் இன் PO4 3- அதனுடைய ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அதனுடைய பாண்ட் ஆர்டர் POவுக்கு இடையில் உள்ள அந்த பாண்ட் ஆர்டர் எவ்வளவு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சரு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோமா? ஓகே, PO3 ஸ்ட்ரக்சர் தெரியணும். PO3 ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் PO3 ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிறேன். அதாவது பாஸ்பரஸுக்கு ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் புள்ளியெலாம் வச்சு பாண்ட்லாம் உருவாக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருக்கு. இது PO4 3- ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த PO4 3- ஸ்ட்ரக்சருக்கு ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம். பார்க்கலாமா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆக்சிஜனுக்கு பார்ப்போமா? அதாவது இந்த ஆக்சிஜன் இதை நம்ம 1 வச்சுக்கிடுவோம், இதை 2, இதை 3, இதை 4 வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஆக்சிஜனுக்கு பார்க்கலாமா? அடுத்து ஆக்சிஜனாலே என்னதான எலக்ட்ரான் 6 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு பாருங்க? 2, 4, 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 6 ப்ளஸ் பாண்ட் பேர் 2, 2/2 எவ்வளோ வருது? 1. அப்போ 6 - 7 = -1. -1. இந்த ஆக்சிஜனுக்கு பார்க்கணுமா? பாருங்களேன், அதே லோன் பேர் எலக்ட்ரான் தான், அதே பாண்ட் பேர் எலக்ட்ரான் தான். இதுக்கும் அதே லோன் பேர் எலக்ட்ரான் தான், பாண்ட் பேர் எலக்ட்ரான் தான். அப்போ கண்டிப்பாக -1 தான் இருக்கும். வேணால் நீங்கள் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கும் -1 தான், இதுக்கும் -1 தான். அப்போ 3க்குமே என்னது? -1 தான் ஃபார்மல் சார்ஜ். ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் மொத்த அந்த ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோன்னு தான் அப்படி கேட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் மொத்த ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க ஃபார்மல் சார்ஜ் = எல்லா ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது எல்லா ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜை கூட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜனால் வகுத்துறணும். அப்போ என்னதுக்கு? இந்த ஆக்சிஜனுக்கு 0, இந்த ஆக்சிஜனுக்கு -1, இதுக்கு ஒரு -1, இதுக்கு ஒரு -1. அப்போ டோட்டல் நம்பர் ஆக்சிஜன் மொத்தம் 4. அப்போ என்ன வரும்? -3/4 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? -0.75. இப்போ ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சா அடுத்து நம்ம பாண்ட் ஆர்டர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாண்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம். பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரியணும்? ஒன்று வந்து மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையில் நம்ம படிச்சிருப்பீங்க. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை வரைஞ்சி அந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கைகளுடைய அந்த வரைபடத்தில் அந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலுடைய ஆற்றல் மட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்து பிணைப்பு எலக்ட்ரான் எத்தனை, எதிர்ப்பிணைப்பு எலக்ட்ரான் எத்தனை அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் பை 2 அப்படின்னு. இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஃபார்முலா. எந்த ஃபார்முலா அப்படின்னா அதாவது எத்தனை பிணைப்பு இருக்குது டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது பாண்ட் ஆர்டர் = நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், எத்தனை பிணைப்பு இருக்குது அப்படிங்கிறது எண்ணிக்கிற வேண்டியது. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்,
அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு கேட்டால் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனைங்கிறது தெரியும். எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பிணைப்பு உருவாக்குறதுக்காண்டி இதிலேருந்து 2 எலக்ட்ரான் என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து பிணைப்பு உருவாக்கியிருக்கேன். இப்போ எல்லா ஆக்சிஜனுக்கும் 8 வர்றது மாதிரி பாருங்கள். 2 4 6 8 2 4 6 8 2 4 6 8 2 4 6 8 இப்படி வரும். அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்சிஜனில் தான் இந்த டபுள் பாண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த பிணைப்பு நகர்ந்து இங்கே டபுள் பாண்ட் ஆகலாம். இங்கே என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஸோ அது எப்படியெல்லாம் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ அடுத்து இப்போ இந்த ஆக்சிஜன் நகர்ந்து இங்கே பிணைப்பு ஆகியிருந்தா எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். பாருங்கள், இது 2வது ஸ்ட்ரக்சர். அடுத்து சப்போஸ் இங்கே ஆகியிருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே 6 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே பிணைப்பு உருவாகிருக்கும். ஸோ அடுத்த சப்போஸ் அந்த ஆக்சிஜனில் அப்படி உருவாகிருந்தா நெக்ஸ்ட்டு மறுபடியும் பழையபடியே போயிடும். அப்போ மொத்தம் எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்குது? 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 4. நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்? 5ன்னு பார்த்தோம். அப்போ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் 5, நம்பர் ஆஃப் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சரு 4. அப்போ பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 5/4 எவ்வளவு? 1.25. ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ வந்துச்சு சொல்லுங்கள்? -0.75 வந்துச்சு. அப்போ எது ஆன்சராக இருக்கும் பாருங்க? ஃபார்மல் சார்ஜ் -0.75 அண்ட் பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 1.25. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஇபிஎம்டியில் 2011 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, which of the following structures in the most preferred and hence of lowest energy for SO3, அதாவது குறைவான ஆற்றலும் முதன்மையானதாகவும் குறைந்த ஆற்றலுடையதாகவும் உள்ள இந்த 4 ஸ்ட்ரக்சரில் எந்த ஸ்ட்ரக்சரு அப்படிங்கிறத கேள்வி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணி 0 வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து என்னது முதன்மையானதாகிரும். ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி குறைவான ஆற்றல் இருக்கும். ஸோ இப்போ எந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இதில் பாருங்கள், ஆக்சிஜன் பாருங்கள், 3 ஆக்சிஜனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ 3 ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். கால்குலேட் பண்ணுவோமா? இப்போ இந்த ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? என்ன வரும்? ஃபஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 6 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் எத்தனை? 2 4 இருக்குது. ப்ளஸ் பாண்ட் பேர் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 4 இருக்குது. பை 2 எவ்வளோ வரும் பாருங்க? 2 4 2 6 6 மைனஸ் 6 0. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 0. இந்த ஆக்சிஜன் எப்படி இருக்குது கால்குலேட் பண்ணணுமா? சேம் பாண்டு, ஒரே மாதிரி தான் பிணைப்பு இருக்குது, ஒரே மாதிரி தான் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆக்சிஜனுக்கும் என்னதான் வரும்? 0 தான் வரும். இந்த ஆக்சிஜனுக்கும் 0 தான் வரும். அப்போ சல்ஃபருக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சல்ஃபருடைய ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு சல்ஃபரும் ஆக்சிஜன் தொகுதியில் தான் இருக்குது, அதுக்கும் பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6 தான். ஸோ இப்போ 6 மைனஸ் லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இல்லை. அப்போ 0 ப்ளஸ் பாண்ட் பேர் எத்தனைன்னு பாருங்கள்? 2 4 6 8 10 12 இருக்குது. மொத்தம் 2 4 6 பாண்டு. ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் வீதம் எவ்வளோ இருக்குது? 12. 12/2 எவ்வளோ வரும்? 6. ஸோ 6 மைனஸ் 6 0 தான். அப்போ சல்ஃபருக்கும் இங்கே ஃபார்மல் சார்ஜு 0.
அப்போ எல்லாத்துக்குமே 0 இருக்கிறதுனால இதுதான் ப்ரிஃபரன்ஸு ஸ்ட்ரக்சர், இதுதான் லோயஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு, இருந்தாலும் மற்ற ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணணுமா? கால்குலேட் பண்ணன்னு தேவையில்லை. ஏன்னா இப்போ பார்த்தது மாதிரி தான் 2 பிணைப்பு 2 எலக்ட்ரான், அப்போ 0 தான் வரும். இந்த ஆக்சிஜன் பார்ப்போமா? பாருங்கள், ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் 6 ப்ளஸ் பான் பேர் எலக்ட்ரான் ஒரு பாண்ட் தான் இருக்குது. அப்போ 2/2 எவ்வளோ வரும்? 1 7 6 மைனஸ் 7 எவ்வளோ வருது? -1 வருது. ஃபார்மல் சார்ஜ் -1 வருது. அந்த ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுமா? பாருங்களேன், இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இங்கேயும் -1 தான் வரும். அதாவது ஒரு பிணைப்பு இருந்து 6 எலக்ட்ரான் லோன் பேர் இருந்தால் அங்கே வந்து ஆக்சிஜனுக்கு எப்போதுமே -1 தான் வரும். அதுவும் -1. இப்போ சல்ஃபருக்கு மட்டும் பார்ப்போம். சல்ஃபருடைய ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? சல்ஃபருக்கு 6 மைனஸ் லோன் பேர் இருக்கா? இல்லை. ஸோ லோன் பேர் இல்லை. ப்ளஸ் பிணைப்பு எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 பிணைப்பு தான் இருக்குது. ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான் தான், 4 2 8 எலக்ட்ரான் தான் வரும். ஸோ 8/2. அப்போ 6 மைனஸ் 4 எவ்வளோ வருது? 2. ஸோ ஃபார்மல் சார்ஜ் +2. +2 இருக்குது, 0 இருக்குது, -1 இருக்குது. அப்போ இது ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை. அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆக்சிஜனுக்கு பார்க்கணும் தேவையில்லை, இப்போ தான் பார்த்தோம். இந்த மாதிரி ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. இந்த மாதிரி ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஃபார்மல் சார்ஜ் -1. அப்போ சல்ஃபருக்கு மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் பார்ப்போம். ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ வரும்? வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது இங்கே சல்ஃபருக்கு 2 ப்ளஸ் பான் பேர் 2 4 6/2 எவ்வளோ வருது? 3 3 2 5. அப்போ 6 மைனஸ் 5 ஈக்குவல் டு +1 எவ்வளோ வருது? அப்போ +1 ஃபார்மல் சார்ஜ். அப்போ இதுவும் ப்ரிஃபரன்ஸ் இல்லை. ஸோ 4வது கடைசியாக இந்த ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து ஒரு பான் பேரும் சுற்றி வர லோன் பேர் இருக்குது. அப்போ -1 தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ எல்லா ஆக்சிஜனுக்குமே -1 தான். சல்ஃபருக்கு மட்டும் பார்க்கலாமா? ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு 6 மைனஸ் லோன் பேர் எலக்ட்ரான் இல்லை, 4 பிணைப்பு இருக்குது. ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான் தான், 8 எலக்ட்ரான். அப்போ 4. அப்போ என்ன வரும்? 6 மைனஸ் 4 ஈக்குவல் டு +2. இது வந்து +2. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரும் ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அப்போ எந்த ஸ்ட்ரக்சர் தான் ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர்? முதல்ல பார்த்த ஏ தான் ஃபார்மல் சார்ஜ் எல்லாத்துக்கும் 0 வந்துச்சு இல்லையா? அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். இப்போ ஃபார்மல் சார்ஜ்னா என்ன? ஃபார்மல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒரு ஃபார்மல் சார்ஜை வச்சு எந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் லோயஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தோம். இது மாதிரி ஃபார்மல் சார்ஜுடைய ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனைங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி லோன் பேர் எலக்ட்ரான் பான் பேர் எலக்ட்ரானை கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறத ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நன்றி.